ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் அனூஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறோம். இன்றைக்கி நம்ம அனூஸ் கிச்சனில் சாம்பார் சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன், 3/4 டம்ளர் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். ரெண்டும் கலந்து ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இதுக்கு தேவையான காய்கறிகள்: வெங்காயம், ஒரு 5 பல் பூண்டு எடுத்திருக்கேன், அவரைக்காய், பீன்ஸ், சௌச்சௌ, கேரட், தக்காளி. இது இல்லாமல் உங்களுக்கு என்ன காய் விருப்பமோ அதையும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி அரிசி 1 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க காய்கறியை சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இது கூட மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், கொஞ்சமாக உப்பு, இது ரெண்டையும் சேர்த்து கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டு விசில் போட்டுடலாம். இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலா அரைக்க போகிறோம். அதுக்கு நான் வரமிளகாய் ஒரு 5-6 எடுத்திருக்கேன். அதை எடுத்து லைட்டாக வறுப்பட்டு எடுத்துக்கலாம். கூடவே 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்து அதையும் வறுத்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு, ஒரு 2 ஸ்பூன் வரமல்லி, இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இன்னொரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சமாக சீரகம், கொஞ்சம் வெந்தயம், நான் சின்ன வெங்காயமும் 2 வரமிளகாவும் சேர்த்து வதக்கிக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, ரெண்டையும் சேர்த்து வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பொடியை இதில் சேர்த்துக்கலாம். இந்த மசாலா தாங்க நம்ம சாம்பார் சாதத்துக்கு டேஸ்ட் கொடுக்கும். கூடவே நான் புளி கரைச்சி வச்சுருக்க தண்ணியை சேர்த்துக்கிறேன். சேர்த்து கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும். இந்த அளவுக்கு கொதித்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்ம சாதம் இந்த அளவுக்கு குலைவாக வெந்துருச்சு. இப்போ நம்ம செஞ்ச பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கிளறி விடணும். சாதம் எந்த அளவுக்கு குலைவாக இருக்கோ அப்போ தாங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொரு பேனில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நெய் ஆப்ஷனல் தாங்க. நெய் காஞ்சதுக்கப்புறம் நான் ஒரு 5 முந்திரி பருப்பு உடச்சி இதில் சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கிளறி விடணும். கடைசியாக மல்லி இலை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம சாம்பார் சாதம் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.